இந்த இடத்துல இந்த ராஜனுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஜாக்கு என்ன பிரச்சனைன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தான் நம்மளை விட அதிகமா இருக்காங்க. எகிப்து ஜனங்களை விட அந்த நாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகமா இருக்காங்க. அதுலயும் அவங்க எப்படி இருக்காங்க, ஏராளமா இருக்கவும் மட்டும் இல்லாம பலத்தவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனாலதான் இவங்க பயந்துட்டு, இப்போ ஒரு யுத்தம் வந்துச்சுன்னா அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, அவர்கள் பெருகாத படிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி, சப்போஸ் நம்ம பகைஞரோட சேர்ந்துட்டாங்கன்னா என்ன ஆகும், தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை பகைஞரோட கூடி நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணி, ஒருவேளை நமக்கு விரோதமாவே அவங்க எழும்பிட்டாங்கன்னா தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை இந்த இடத்தை விட்டும் போயிடக்கூடாது, நமக்கு விரோதமா யுத்தமும் பண்ணிடக்கூடாது இப்படின்னு எகிப்து ராஜா ஒரு பிளான் பண்றாரு. எதுக்காக இது மாதிரி பிளான் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அதிகமா பலமுள்ளவர்களா இருக்கிறாங்க, ஏராளமானவர்களா இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பயுமே எல்லா வேலையிலுமே எப்படி இருப்போம்னா பலத்தவர்களா இருப்போம். ஒரு வேலை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க, நம்ம ஒரு அலுவலகத்துல வேலை செய்யணும், ஏதோ ஒரு பணியில நம்ம இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மற்ற உலகத்தார காட்டிலும் கர்த்தர் நம்மளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருப்பாரு, ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுத்திருப்பாரு, விசேஷித்த ஒரு டேலண்ட் நம்மளுக்கு இருக்கும். மற்றவர்கள் செய்யற வேலையை காட்டிலும் நம்ம செய்யற வேலை அதிகமா இருக்கும். ஒருவேளை மற்றவர்கள் லஞ்சம் வாங்கினாங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் லஞ்சம் வாங்காம இருப்போம். இதெல்லாம் பார்க்கும்போது மற்ற புறஜாதியர்களுக்கு, மற்ற கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்னா நம்ம மேல பொறாமையா இருக்கும். இவர்கள் இப்படி இருக்கிறாங்களே, இவங்களால நம்மளுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது. இப்போ எகிப்து ராஜா என்ன நினைக்கிறாரு, யுத்தம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு தான் கஷ்டம், இவங்க எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்க, செஞ்சிருவாங்க. அதே மாதிரி இவங்க